ஓகே கையில் சார் நல்லா வதங்கட்டும். கல்லுப்பு இப்போ இஞ்சி பூண்டு அதையும் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டு போட்டோடனே வாசனை வந்துச்சு, பிரியாணி வாசனை. ஓகே நல்லா வதங்கட்டும். ஓகே இன்னும் வதங்கட்டும். அந்த கறியை வந்து ஊற வச்சுக்க சொன்னான், மறந்துட்டேன். அந்த இஞ்சி பூண்டு மிளகாத்தூள்லாம் போட்டு ஊற வச்சுக்க சொன்னால் அதை பண்ணல, மறந்துட்டேன். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டே அது ஊற வச்சா நல்லாயிருக்கும். புதினா ஒரு கட்டு புதினா போதும். இப்போ இதை வதக்கலாமா? அடுப்பு உள்ளே தான் இருக்குது, வெளில வருது பள்ளி. ஓகே வதங்கிடுச்சா? இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாமா? இன்னும் கொஞ்சம் வதங்கிட்டோமா? தக்காளி போட்டுக்கலாமா? எல்லாம் இப்போ நல்லா வதங்கணும். போதும் போதும் ஊதாது, நல்லா எரியுது நெருப்பு. இங்கே நிறைய ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும்ல, அப்போ தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா ட்ரையாக இருக்கும். எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். 2 பாக்கெட் பிரியாணி மசாலா தூள் போட்டுக்கிட்டேன்னா, அடுத்தது தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாமா? அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி, ஸ்பைஸியாக இருக்கும். அடுத்தது தனியாத்தூள் போட்டுக்கலாமா? அடுத்தது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாமா? வெள்ளம் இருக்குது, கொஞ்சம் லெமன் விட்டுக்கிடலாமா? ஒரு லெமன். அடுத்தது அரிசி போலியா போகணும். இது சிக்கன் முதல்ல வேகணும். யார் கொண்டுக்க? ஏன் நல்லா வதங்கிடுச்சுல்ல, இப்போ நம்ம கறியை போட்டுக்கலாமா? ஓகேவா? மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதிலே வேகட்டும். இது நெருப்பு போடாதீங்க, கொஞ்சம் கறி வேகட்டும் நல்லா. இந்த பக்கமே நெருப்பு. சரி மூடி போடலாமா? மூடி கொஞ்சம் வேகட்டும். தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன், கறி அப்போ தான் வேகும். கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாமா? கொஞ்சம் வேகட்டும் அந்த கறி. அந்த கறியை போட்டு ஓகே தயிர் ஊற்றுங்களா? தயிர் போட்டேன். போதும். எலுமிச்சம்பழம் ஊற்றிட்டேன், ஒரு எலுமிச்சம்பழம். கொஞ்சம் இப்போ நம்ம கறி எடுத்துடலான்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சோண்டு கிரேவி எடுத்து வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. வெந்திருக்கோம்ல, போதாது? வெந்திருக்கோம்ல, கொஞ்சம் எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டுமா? இன்னும் கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் எடுத்து பாருங்க. எந்த மாதிரி தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். இல்லை இப்போ எடுத்துட்டா தான் அரிசி போட்டே அடிபிடிக்குது. சரி அரிசி போடலாமா? போடு வெந்தது கறி.
கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாமா? இல்லை அரிசி போட்டு அரிசியில் தண்ணி இருக்கு. இப்போ இது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாமா வேண்டாமா? இப்படி கொஞ்சம் கிரேவி போதாது. அரிசி போடலாமா? தண்ணி அதிகமான மட்டும் தம் போடணும். இந்த கடாய் அளவே தான் தண்ணி எப்பவுமே. இப்போ உப்பு கரெக்டானு பார்த்துக்கிறாங்க. ஃபைனலாக தான் கொத்தமல்லி அது லாஸ்ட்டில் போடுவாங்க மேலே. ஆமாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நேரம் எது? இனிமேல் நம்ம நல்லா நெருப்பு போடணும்டா கொஞ்சம் நேரம். உப்பு கரெக்டாக இருந்தால் இப்போ வந்து மூடி வச்சுக்கலாமா? நீ நெருப்பு போடுற நல்லா. அதான் கொதி வருது. லைட்டாக மட்டும் கிளறி கிளறினது போதும்ல. அதுக்குள்ள கொத்தமல்லி தழை கட் பண்ணி எடுக்கிறேன். இது அப்புறம் பண்ணலாம். முதல்ல இது பெரிய பெரிய தண்ணல போட்டுக்கலாம். நிறைய தண்ணி இருக்குல்ல. நிறைய நெருப்பிச்சுக்கா. போதுமாங்க? இது இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். இந்த தண்ணல் மட்டும் போதும். கீழே கட்ட வைக்கணுமா? இல்லை, கீழே தான் நெருப்பு இருக்க. போதும். தண்ணல் போதும் போதும். இந்த தண்ணலே போதும். வேணா லைட்டாக ஊட்டு. போதும். அடியில் தண்ணி ஊற்றுறேன். ஆமாம், அடியில் பேத்துரு. அடியில் தண்ணி மூடியும் பெருசாக இருக்குன்னா உண்டான பெருசாக இருந்தால் கூட ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை தூவவும். கொஞ்சம் போல் நெய் போடலாமா? கிளறி விடலாமா? கொஞ்சம் லைட்டாக சுற்றி ஊற்று. போதும் போதும் போதாதுங்க. வெந்துருச்சுல்ல? இல்லை இல்லை, ஈரம் இருக்குது. ஈரம் இல்லையே, கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக இருக்குது. குழஞ்சிருச்சுன்றீங்களா? ஈரம் தான் மறுபடியும் தம் போடலாம். இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. இப்படி தான் இருக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே தம் போட்டுடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போதும். மறுபடியும் நெருப்பு தம் போட்டால் போதும். அந்த ஓரத்தில் படாமல் போடு. கொஞ்சம் போட்டு தண்ணி போடு. கீழே கொஞ்சம் இருக்கட்டுமா? கீழே கொஞ்சம் இருக்கட்டும்டா. கீழே கொஞ்சம் படரி விடு. கீழே அமுச்சு விட்டுறேன். அது போடாத, கட்ட வைக்காத. தணல் மட்டும் போடு. தணல் மட்டும் நல்லா உள்ள ரவுண்ட் ரவுண்டாக போடு. அது பச்சடியில் போடு. தயிருக்கு போடு. போடு. அந்த கட்டை போடாத. கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் இருக்கட்டும். கரெக்டாக இருக்குல்லங்க? ஓகேவா? இன்னும் கொஞ்சம் பரட்டிக்கலாம்ல. இது கரண்டி கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அடியில் கொஞ்சம் அந்த போதும். உடஞ்சிடலன்னா அரிசி உடையில அரிசி. சரி போதும். இறக்கிடலாம். கடை பிரியாணி தான் சூப்பராக இருக்குல்ல? நான் 40 மட்டும் தான் அப்படி இருக்குமே.